ஹே ஆல் இட்ஸ் மீ வத்னா வெல்கம் டு மை vlog. ஆஃப்டர்நூன் மேலே தான் இன்றைக்கி vlogகே நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். vlog எடுக்கும்போது ஒரு 3 o'clock இல்லை 3:30க்கு மேலேயே வந்து இருக்கும். ஸோ என் பையன் தூங்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சான். ஸோ அவனுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தான் வந்து நான் சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு, வீட்டில் எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. வெறும் சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பொரியல் கூட வந்து பண்ணவே இல்லை. ஸோ ஊற வச்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நேராக சாப்பிட்றதுக்கு ஹாலுக்கு போயாச்சு. ஸோ என் பையன் வந்து குடுக்குன்னு ஓடி வந்துடுவான். ஸோ என் பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து எந்த ஒர்க்குமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு பால் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் வந்தேன். மற்றபடி எல்லாமே அப்படியே நைட்லேருந்து போட்டபடியே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு என் பையன் வந்து இந்த சைக்கிள் வந்து அவனை பால்கனிக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் என்னை கூப்பிட்டு அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதையும் சொல்லி அதையும் பால்கனியில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்பூன் போடுறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அதனால் அந்த கத்தி சிசர் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே வாட்டர் கேன் மேலே வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையும் வந்து பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் தொடச்சிடலாம் அப்படின்னு சோப்பு போட்டு துடைக்கல. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பிசுக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம சமையல் பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு மட்டும் அதில் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையும் வந்து முதல்ல டிஷ்யூ பேப்பராலேயே வந்து தொடச்சி அந்த சைடு வந்து தள்ளிட்டேன் தூசி எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பை தூசி எல்லாத்தையும் தள்ளி முடிச்சதுக்கப்புறம் வந்து பேஸ்கட் மட்டும் வச்சுட்டு பாத்திரம் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி தண்ணிலாம் தெளித்து வச்சுருந்தேன். ஏன்னா காஞ்சி போச்சு அப்படின்னா கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கழுவ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். என் பையன் வந்து அதை ஆன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணும்போது தான் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கடன்னு கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து கேஸ் ஸ்டவ்வையும் வந்து கழுவ ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு அந்த விம் லிக்யூட் மட்டும் போட்டுட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சே வந்து நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே வந்து போட மாட்டேன். ஜஸ்ட்டு அந்த விம் லிக்யூடு கொஞ்சம் வாட்டர் மட்டும் வச்சுட்டு நல்லா சோப் நுர வர அளவுக்கு வந்து நல்லா தொடச்சி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பையும் தண்ணி போட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது என் பையன் வந்து அந்த குக்கர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதோடய விசில் எல்லாத்தையும் வந்து பார்ட்டாக வந்து கழட்டி வச்சுருக்கான். ஆல்ரெடி இது வந்து செகண்ட் விசில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒன்று வந்து தொலைஞ்சிருச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மேலே உள்ள கேப் மட்டும் காணும், எங்கே போட்டான்னு தெரியல. ஸோ திரும்பியும் அகெயின் இது எப்படி எடுத்துகிட்டு போனான்னு தெரியல, எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு அதை எல்லாத்தையும் மாட்டி அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்பியும் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அந்த ஸ்பூன் போடுறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ அதனால் அந்த சிசர் கத்தி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கட்டிங் போர்டு, அதுக்கடுத்து வந்து அந்த பால் காய்ச்சுற சாஸ்பேன் அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே பால் வைக்கும்போது வந்து நம்மள ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. அந்த சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம கை தட்டி கீழே வந்து விழாது. நான் எப்போவுமே என்ன பார்க்குற மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி வைப்பேன். எப்போவுமே வந்து கொட்டிடும். நெக்ஸ்ட்டு என் பையன் ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து கீழே வந்து போட்டு வச்சுருக்கான். அவனோட டாய்ஸ் தவிர்த்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து கீழே கிடக்கும். உள்ளே இருந்தது, மேலே வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து கீழே போட்டு வச்சுருப்பான். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். சார் ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிழிச்சு வேற போட்டுருவான். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி வார்ட்ரோபில் வந்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கிரைண்டர் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் அதை துடைக்கவே இல்லை, மறந்து போயிட்டு அது கொஞ்சம் காஞ்சி போச்சு. நெக்ஸ்ட்டு அதையும் வந்து கடன்னு தொடச்சி கீழே வந்து தள்ளிக்கிட்டேன். ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து அதை அப்படியே மறந்தே போயிட்டேன். நெக்ஸ்ட் அதை தொடச்சிட்டு எனக்கு மட்டும் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். என் பையன் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன், அவன் கவனிக்கல. ஸோ அதனால் இந்த பாக்ஸை வந்து முன்னாடியே வச்சுக்கிட்டேன். இல்லைனா எங்கே இருந்தாலும் இந்த பாக்ஸை பார்த்துருவான். நெக்ஸ்ட்டு அதை கொடுன்னு சொல்லி அவனுக்கு கூட்டி விளையாடணும். நல்லவேளை அவன் பார்க்கல. ஸோ அதனால் டீயும் பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு இந்த துணி காயப்போட்டு ஒரு 4 நாளைக்கு மேலேயே வந்து இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஹால்லேயே வந்து போட்டேன். ஃபேன் கீழே கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து சோஃபாவில் வந்து போட்டுட்டேன். அவன் அதை எடுத்து கீழே வந்து போட்டுட்டான். நல்ல வேளை கீழே தான் போட்டிருக்கான் இன்றைக்கி. இல்லைனா வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ப்ளேஸில் வந்து போட ஆரம்பிச்சிருவான். ஸோ துணி எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து மடித்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வார்ட்ரோபில் வச்சுட்டு ஃபிட்டட் ஷீட் வந்து மாற்றவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு மாதக்கணக்கில். எப்போவுமே வீக்லி பேசிஸில் வந்து மாற்றிடுவேன். பட் இன்றைக்கி மாற்றவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து துவைக்க போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஸ்பேர் என்கிட்ட இல்லை. அதனால் ஜஸ்ட்டு ஒரு காட்டன் பெட்ஷீட்டை மட்டும் ஜஸ்ட் மேலே வந்து போட்டுட்டேன்.